சாலமன் சரித்திரம் நடிச்சது. அப்போ வந்து திமுண்டுக்கிறான் நம்ம செங்கப்படிக்கிறவருக்கு கிரணும் ஹரிஷம் கிரணும் 2 பேரும் யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் பண்ணும். அதில் வந்து போனான் பாருங்க பேரன் கார்டியன். அவன் வந்து அண்ணன் தான் சொல்கிறான், பெரியவன் அவன் இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்டர் ஃபஸ்ட்டு நல்ல நிறைய மார்க்கோடு கூட வெற்றி பெற்றான் கத்த கிருமில. ஆனால் அவனே கொஞ்சம் கிரமம் உயரமாக தரலாம். இவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. வந்த சபையோர்களை பாடி அந்த டான்ஸ் பண்ணுறது. இன்றைக்கி அவன் தமிழில் வாசிக்கிறான். படித்தது தெலுங்கு, இங்கிலீஷ் மீடியம், ஒரு சப்ஜெக்ட் தெலுங்கு. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். தமிழ் படித்த பிள்ளை போல படிக்கிறான். இப்போது ஆண்டவர் ஓய்ந்திருந்த நாள் எத்தனையாவது நாள்? 7வது நாள் இல்லையா? அந்த 7வது நாளில் எப்போ தான் தொடங்கியிருப்பார் ஓய்வு? அந்த 6வது நாள் முடிந்து முதல் நிமிஷத்தில் அவர் ஓய்ந்திருக்க தொடங்கினார். அதே முதல் நிமிஷத்தில் தான் ஆதாம் கண் விழித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாமுக்கு அதே 7வது நாள் முதல் நிமிஷத்தில் முதல் நாளாய் இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்ம பார்த்தோம். அப்போது மனுஷனுக்கு முதல் நாள், தேவனுக்கு அது 7வது நாள் என்று சொல்லி பார்த்தோம். அந்த 7வது நாளை ஓய்ந்திருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ மனுஷனுக்கு அது என்ன நாள்? வாரத்தின் முதல் நாள். மனுஷன் கண் விழித்த நாள், ஆதாம் கண் விழித்த நாள், ஏவாள் கண் விழித்த நாள். ஆகினால இந்த 7ம் ஒன்றும் சேர்ந்து ஒரே நாளாய் ஆண்டவர் 24 அவர் வரைக்கும் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அப்போ அந்த தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதுக்கு ஆண்டவர் ஒன்றும் துதிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஆண்டவர் பிதாவானவர் துதிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. அவரே உண்டாக்கினார். அவரை மனுஷர்கள் துதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 7வது நாளை ஆண்டவர் துதிக்க வைத்தார். இப்போது ஆண்டவருக்கு 7வது நாள், மனுஷனுக்கு முதல் நாள். இந்த முதல் நாளை கனப்படுத்த ஆண்டவர் வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த 7வது நாளாகிய மனுஷனுக்கு முதல் நாளாகிய அந்த வெளியேறப்பட்டதான பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளை நாம் இப்பொழுது ஆசரித்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? சும்மா ஒரு மூழ்கிகை போட்டுட்டு கீழே சண்டை கிளாஸ் நடத்தும்போது அவன் தான் பைபிளை தூக்கிட்டு ஓடி வருவான். முதல்ல வர்ற புள்ளையே புஜ்ஜி தான். நல்ல ஞாபகம் இருக்காடா? கீழே இந்த கீழே இருக்கிற பழைய வீட்டில் தான் தொடங்கினோம் சண்டே கிளாஸ் 1998. அப்போ வருவான். அவனுக்கு அவ்வளோ நான் சத்தியம் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் 2000க்கு மேலே தான் பைபிள் ஸ்டடியே தொடங்கினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முதல் நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அது ஆண்டவருக்கு ஓய்வு நாள். ஆண்டவர் அதை பரிசுத்தாக்கினார், அதை ஆசீர்வதித்தார். அந்த நாள் முழுவதும் ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். பாதி இல்லை, நாங்கள் ஆராதனை முடிச்சிட்டோம், அதனால் சாயந்தரம் நாங்கள் கல்யாணத்துக்கு போய் சோறு துண்டாரோன்றோம் ஒரு மகன். ஆராதனை முடிஞ்சது இல்லை ஆண்டி. விடியற்காலம் சனிக்கிழமை இரவு நேரத்தில் 12 மணிக்கு தொடங்கினா எப்போ முடிக்குது ஓய்வு நாள்? ஹலோ, எப்போ முடியுது? அதுக்குள்ளே தக்கு வந்துடுச்சு அவருக்கு, ஊழியக்காருக்கு. எப்போ முடியுது ஓய்வு நாள்? கிஷோர், 12 மணிக்கு முடியுது. அந்த ஓய்வு நாளில் அப்படின்னா ஊருக்கு போகிறது, சாப்பிட்றதுக்கு நம்ம குத்துக்கிறார் யாத்திராமத்தில் எல்லாம் செய்யலாம். அந்த நாளில் எந்த ஒரு நிச்சாத்திரம் வைக்கிறாங்கன்னா அவங்க சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். ஆண்டருக்கு விரோதமாக செயல்படுறாங்க. தன்னுடைய இருதயம் எப்படியா இருக்கிறது? தன் இருதயமே குற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த இருதயங்கள் இருக்கிறது. அப்போ குற்றப்படுத்தினா ஆண்டருக்கு முன்பாக எப்படி தைரியமாக நிற்க முடியும்? ஆண்டர் வருகைகள் எப்படி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? இருதயம் குற்றப்பட்டால், தமிழில் சொல்கிறது தெரியுதாடா மகளுக்கு? தமிழ் புரியுதா? இருதயம், நம்முடைய இருதயமே இப்போ வாசித்தோம். அதை தான், நம்முடைய இருதயமே குற்றப்படுத்தினால் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி தைரியமாக நிற்க முடியும்? அப்போ அது குற்றமாக தெரியலையா? வைபோகம், நிச்சாத்திரம், அப்புறம் என்னது முழுவாதுக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? முழுவாதுக்கிறவங்கள என்ன செய்வாங்க?
சீமந்தம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஓய்வு நாளில் செஞ்சால் அந்த இருதயமே குற்றப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை பெண் பார்க்க போகிறது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது, பெண் வீட்டுக்கு போகிறது, அது இல்லாமல் ஒரு நாள் போயிட்டு இந்துக்கார இதில் அந்த ரிசப்ஷனில் போயிருந்தேன். ஆண்டவர் சும்மா நிம்மதியாக போடலை. உனக்கு தகுமா, இந்த இடத்துக்கு வரத்துக்கு உனக்கு தகுமா, நீ இப்பேற்பட்ட காரியத்தை செய்யாது. அது எப்படிப்பட்ட கொம்பேர் மூக்கனாக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட கோட்டீஸ்வரனாகட்டும், அவன் யார் அடிக்கிறதுக்கு வந்தாலும் சாகலாம். ஏன் எங்கள் நிச்சயத்துக்கு வரல, எங்கள் சோத்தை ஏன் தொண்டல, நான் சோறாக்கி போடுறேன் வாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேணும், பிரியாணி வேணுமா, லெக் பீஸ் வேணுமா, கபாப் வேணுமா, என்னென்ன மீன் வேணுமோ அத்தனையும் செய்து வைக்கிறேன். அங்கே போய் சாப்பிட்ற பதில் எங்கே வந்து சாப்பிடுங்க, ஆண்டிக்கிட்ட சாப்பிடுங்க. இங்கே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அங்கே போனீங்கன்னா உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா பொண்ணு பார்க்க போறியா போ. அதுக்கு முந்தின வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை நான் வரலன்னு சொன்னேன். அதே வாய் ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வரலன்னு சொல்கிற வாய், அதை ஏதாவது சொன்னால், சத்தியத்தை சொன்னால் சத்ருவாக மாறுது. சத்தியத்தை சொன்னால் சத்ருவாக மாறுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் 12 மணிக்கு தொடங்குகிற ஓய்வு நாள், துதிக்கிற நாள், தேவனை ஆராதிக்கிற நாள். அதே ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு தான் முடிகிறது. சரியாக ஞாபகம் வச்சோ. ஸோ உன்னுடைய மனைவி சொல்கிற மாதிரிலாம் கேட்காத. அங்கே போது நகைகளை மாட்டி நான் பூங்களை வச்சுக்கின்னு வருது. 2 சபையில் ஒரு ஆத்தமா இருந்தால் அதை நிலைக்காது. நீங்களே ட்ராமா நடிச்சிங்க. செடியை தண்ணி ஊற்றிட்டு பிடிங்க எங்கே நடக்கிறாங்க. சத்யாவும் ஏமாத்தம். அவர் கிஷோர் தான் அதுக்கு ஓனர். செடிகள்லாம் தண்ணி ஊற்றுக்கும்பா, ஏறுதா இல்லையா பாருங்கன்னு வேற சொல்லிட்டு போகிறார் ஓனர். அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரே நாளைக்கு வந்துடுறாரு வேற. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணியை ஒருத்தன் ஊற்றுறான், தண்ணி ஏறிதான் பாடுறான். அப்போ பிடிக்க பார்க்குறான். சரி எங்கே வைக்குது, வேற இடத்துல வை, வேற இடத்துல வை. இப்படி வேற இடத்துல வைக்கும்போது அந்த ஓனர் வந்து பார்த்த மாத்திரத்தில் இந்த செடிங்க என்ன இருக்கிறது, பிடிங்க வேற இடத்துல நட்டா குறைக்குமா பூச்சி, குறைக்காது, செத்து போகுது. ஆவிக்கிற வாழ்க்கை செத்து போகும். ஒரே சபையில் ஒரே சத்தியத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரமே அந்த ஆத்துமா சாகாது, பரலோக ராஜ்யத்துக்கு போகும். நீ எவ்வளவு அலங்கரித்தாலும், உன் மனுஷங்க உங்கள் வீட்டார் உன்னை மெச்சி கொண்டாலும், உன் இருதயம் குற்றமாய் ஆண்டவர் முன்னால் நிற்கொண்டதை மறந்து போகக்கூடாது. சரி, மற்ற நேரங்களில் வச்சுக்கிறேன், அது கூட வேஷமே. ராபோஜன பந்தியில் சோத்து கையில் இதெல்லாம் கழட்டி வீசி பேசுகையில் போட்டுங்க ஒன்றுன்னு. அங்கே பைபிளில் சொல்லப்படுகிறது, 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலை, வலது கையில் அடையாளம் இருந்த வேலையிலோ கவுரோ அல்லது அது என்ன ஆம்பளைங்க போடுறாங்களோ அதோ எது இருந்தாலும் முதல்ல 1000 வருஷம் அரசாட்சி தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் பிசாசை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுவார். நியாய தீர்ப்பில் தேவனுடைய பிள்ளைகளையும் அசுத்தர்களையும் பாவிகளையும் எல்லாரும் நியாய தீர்ப்பில் நிறுத்துவார். அங்கே ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைவார்கள். ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் எங்கே இருப்பாங்க, நரகத்தில் தள்ளப்படுவாங்க. நாங்கள் நிறைய ஒவ்வொரு வாரம் 2 சர்ச்சு போனோம், 4 சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் ரொம்ப காணி கொடுத்தோம், நாங்கள் ரொம்ப பக்தியாக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், பாடுறோம், பிடிக்கிறோன்னா உன்னை நான் அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆகையினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய ஓய்வு நாள். இந்த நாளிலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் சின்ன கூட்டமானாலும் அங்கே கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அநேகர் விசாலமான வாசல் வழியே அங்கே என்ன பண்ணுவாங்க, அழிந்து போகிற நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஆனால் இடுக்கமான வாசல் வழியிலே பிரவேசிக்கிறவங்க, இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நெருக்கமான வழியில்னா உலகத்தில் உலக சிற்றின்பங்களை மறைத்து ஒழித்து விடுது, அதை வெறுத்து தள்ளி விட்டவங்க தான் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவங்க. யார் என்ன கேள்வி பண்ணாலும் பரவாயில்ல. எங்கள் பாப்பாங்க எல்கேஜிலேருந்தே நகையோ எல்கேஜியில் போச்சு, 93வது வருஷம் வரைக்கும் என் பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் மோந்திரம் செயின் போட்டேன். தெரியல, பயங்கரமாக தரிசனத்தை கொடுத்த பிறகு அந்த காதை குத்தத்தை நிறுத்திட்டு அண்ணிலேருந்து பீச்சு வரைக்கும் ஒன்றுமே போடாமல் எல்லாம் அலறுவாங்க. அந்த பிள்ளைங்க, ஐயோ ஏஞ்சலு யாரும் ஒன்றும் பேசக்கூடாது, அவங்க ஒரிஜினல் கிறிஸ்டின்,
ஒரு ஜெபம் பண்ணால் அப்படியே கேட்பார் ஜீசஸ், அப்படியே செஞ்சிடுவார். ஏஞ்சலுக்கு ரூம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையாம்மா பீச்சில். அதாவது பீச்சுன்னா 18, 19வது வகுப்பு. அது அவ்வளோ பயப்படுவாங்க. ஆகையினால நம்மை பார்த்து பிசாசு பயப்படணும், மனுஷனும் பயப்படணும். மனுஷன் மெச்சிக்க கொள்ள வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, உண்மையான தேவனுடைய கற்பனைப்படி நடக்கிறவங்களுக்கு என்னவா இப்போ வாசித்தோம் ஒன்று இங்கே பாருங்க. தேவனுடைய பிரியமானவர்களே, அவருடைய 22வது வசனம், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் நம்முடைய இருதயமே குற்றவாளியாய்த்து இருக்கிறது என்று சொல்லி 18லேருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் இல்லையா? நம்முடைய இருதயம் நன்றாய் தேவனுக்கு முன்பாக இருக்குமே, ஆனால் நம்முடைய இருதயம் தான் நம்மை அலங்கரிக்க சொல்வது, நம்முடைய இருதயம் தான் இந்த மாதிரி காரியங்களை செய்ய சொல்வது, நம்முடைய இருதயம் தான் எல்லா யோசனைகளையும் கொடுக்கக்கூடியது. நல்லதையும் கொடுக்குது, கெட்டதையும் கொடுக்குது. ஆகினால அந்த இருதயம் குற்றவாளியாயே, மற்றவங்க குற்றவாளியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருதயம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாகி இருக்குமா? இந்த இருதயத்துக்கு அவ்வளோ வேலை செய்துன்னா அந்த உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ வல்லவராக இருப்பார், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருப்பார். எப்படியெல்லாம் அவர் கற்பனையை கொடுத்து கட்டளையை கொடுத்து அதன்படி நடக்கணும், அதன்படி நடப்பாங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்பார். அதை நம்ம யோசிக்கிறோமா? யோசிப்பது கிடையாது. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிஞ்சது, அதனால் நாங்கள் போயிட்டாங்க டின்னரு சாப்பிட்டு வரோம். குறைஞ்சது ஒரு 7-8 பேர் வந்தாங்க. ராத்திரி பயங்கரமான சேனைகளோடு வந்தார்கள். வந்தால் உடனே நான் வரேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நமக்கு பரலோகம் தேவை. அசுத்தமானதை, தீட்டுள்ளதை நாம் தொடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டங்க தேவனுடைய பந்தியில் பங்கு பெறுறவங்க. அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் தேவனுடைய பந்தியில் பங்கு பெற போகிறோம். அது கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் நல்லதையே யோசிக்கணும், நல்லதையே சிந்திக்கணும். இருதயம் நல்லதே யோசித்து செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மாத்திரமே ஆண்டவருக்கு முன்பாக நாம் தைரியமாய் நிற்க முடியும். அல்லேலூயா. எந்த ஆண்டவருக்கு முன்பாக? ஆண்டவர் வருகை மாத்திரமல்ல, இருக்கிற பிரசன்ட் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருக்கு முன்பாக நாம் தைரியமாய் நிற்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி. ஒரு ஊழியக்காரன்னு சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ நேரம் எவ்வளோ போதனை போதிச்சாரு இல்லையா? போதிச்சாரா இல்லையா? உடன் ஊழியக்காரு நல்ல சின்ன வயசுலேருந்து பைபிள் ஸ்டடியை கேட்டவர், கண்டவர், அறிந்தவர். ஆனால் கடைசியில் இந்த வசனம் கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்கலைன்னா, ஒரு நாள் சொன்ன வாய் இன்னொரு நாள் சொல்லாமல் போச்சுன்னா, உலக காரியங்களுக்காக இணங்கினா ஆண்டுடைய முன்பாக தைரியமாக நிற்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் அடுத்த வாரம் மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்க்கு வேணா போயிட்டாங்க. ஏன்னா அது விருந்தாளி, விருந்து. நம்ம விருதுக்கு போகிறோம் இல்லையா, நம்ம சொந்த பந்த வீட்டுக்கு. அது மாதிரி யாரோ நல்ல ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, அந்த நோட்டீஸ் அங்கே வச்சுருக்கிறாரு தவிர அதை பாருங்கள். 3 நாள் மீட்டிங் இருக்குது, போயிட்டு மீட்டிங்கில் கலந்து வாங்க, அது தப்பு இல்லை. ஞாயிற்றுக்கிழமையே இருந்தாலும் மீட்டிங்க்கு போகலாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் வசனத்தை கேட்க போகிறோம். ஆனால் உலகத்துக்குரிய, அதுவும் இன்னொருத்தங்கிறான் பாருங்கள், ஐயோ பா ஒட்டிக்கினுங்கிறாரு. ஆண்டவர் தூரம் அப்படி பிடிச்சி தள்ளிட்டு எங்கே ஒட்டினுங்கிறாருன்னா, கண்ணை முன்னா நரகத்து நேரம், நரகம் இல்லை பாதாளத்தை போய் சேருவார் அந்த ஆள். அந்த ஆள் அப்படியே ஒட்டிக்கினுங்கிறாரு. ஆண்டரை ஒட்டிக்கல, ஆண்டரை தூரம் பிடிச்சி தள்ளிட்டார். அவர் ஆசீர்வாதம் வருமா? ஆசீர்வதிப்பாரா? ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். தன் வாழ்க்கையை தானே கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு பிள்ளை. இந்த வாரம் வரல, ஏன்னா ரொம்ப பிஸி. அவருக்கு என்ன இருக்கிறது? மேரேஜ் பிஸி, அப்படியே பரிசுத்த விவாகம் பிஸி. அந்த பரிசுத்த விவாக பிஸியில் நான் கண்டிப்பாக சோத்துன்ட்டு வரேன்றான் ஒருத்தன். பெரிய பிள்ளை குழந்தைலேருந்து என்கிட்ட இருந்தவன். ராத்திரி எவ்வளோ நேரமாக நான் ஆகட்டும், ஒரு இப்போ தான் 1:10 இருக்குது. போனீங்க, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரக்கூடாது. எவனா கேட்கட்டும், வரட்டும், யார் வராங்களோ. ஒரு மனுஷன் அப்படி தான் வந்தார். அங்கேருந்து சதீஷ் அவங்க அப்பா சவத்திலிருந்து அப்படியா இப்படியா என்னை அனாவசம் பேசிட்டு வந்தார். நியூஸ் வந்துடுச்சு அவருக்கு முன்னவே. ஐயோ பலானவன் எங்கள் பாட்டியை பேசிட்டு வந்துனுங்கிறான், போடான்னு இன்னொருத்தனை அனுப்பினான்.
ரொம்ப பேசிட்டு போயின்னுக்கிறான் அந்த ஆள். என்னை சொந்த தங்கச்சமாக ஏற்றுக்கொண்ட ஆள் அந்த சடங்காச்சாரத்தை செய்ய சொல்லி சின்ன சதீஷ் ஒத்துக்கலன்னு என்னை அனாவசமாக பேசிட்டு கேட்டுக்கிட்ட வந்து நின்னார். இங்கே யார் இருப்பது? கை கோத்து நின்று கொண்டிருக்கிறாங்க தேவதூதர்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? கை கோத்து நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் முழுதுமாக நின்று கொண்டிருக்கிற தேவதூதர் முன்னால் வீராப்பை காட்ட முடியுமா? உடனே நேர்மேராய் இறங்கும்போது கூட அப்படியே அடித்து கொடுற மாதிரி மென்னி மேங்குற மாதிரி இறங்கினார் வண்டியிலேருந்து. பால் பிரதர் வண்டியிலேருந்து, நம்ம மருமக அப்பா வண்டியிலேருந்து கேட்டுக்கிட்ட அந்த சின்ன கேட்டுக்கிட்ட நின்னவனே ஆளே ஷேப் மாறிட்டார். ஏன்னா தேவ தூதர் இருப்பது. அப்புறம் வாண்ணா, ஏன் நான் அங்கே நிற்கிறேன், வர முடியல, கேட்டு தாண்டி வர முடியல. அண்ணா வாண்ணா, ஸ்தோத்திரண்ணா, வாண்ணா, என்னண்ணா, என்ன விஷயம் வந்திருக்குறீங்க பிரதரை நீங்களும் அப்படின்னு. ஒன்றும் இல்லைம்மா. அங்கே பேசிட்டு வந்தது என்ன, இங்கே ஒன்றும் இல்லை, சொல்லுண்ணா சொல்லு. இப்படி பண்ணுறான் சர்ச்சு பையன். நான் படுறது தப்பு இல்லைன்னா ரைட் தான், ஆனாலும் நான் வர்றேன், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது மாதிரி செய்ய சொல்லி நான் சொல்கிறேன். ஏம்மா எனக்கு ஜெபம் பண்ணுன்ற அளவுக்கு அவர் இருதயம் ஆட்டப்பட்டு போச்சு. முட்டி போட்டுக்கினாரு. ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் பைபிளை தூக்கிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அவன் கூடவே போயிட்டு சொன்னேன், வானப்பா, உலகத்து ஜனங்களை நம்மளால் அடக்க முடியாது. கர்த்தர் ஏற்கனவே ஒரு பரதேசி கொண்டு போயிட்டார். இயேசுவேன்னு சொல்லி ஜீவனை விட்டார். 6 மாதத்துக்கு முன்னால் அவர் மனம் திரும்பி பாடி தேவனை ஆராதித்து முட்டிலே நிற்பார். முட்டில நின்று பழக்கம் இல்லை அவருக்கு. சிஎஸ்சியில் அந்த மாதிரி பழக்கம் இருக்காது முன்னெல்லாம். இப்போ இருக்குமே என்ன தெரியல. முன்னெல்லாம் முட்டியே போட முடியாது, அதிருவாங்க. 4 கால் தான் முட்டி போடுவாங்க. அப்பேற்பட்ட சபையில் இருந்தவர். அதுவும் சரியாக கூட போக மாட்டார், சேசை பைத்தம். அப்படிப்பட்ட ஒரு 6 மாதம் முழங்காலில் நின்றார், பாடினார், வேதத்தை வாசித்தார், ஜெபித்தார். கடைசியில் ஜீவனை விடும் பொழுது இயேசுவேன்னு சொல்லி ஜீவனை விட்டார். அந்த இயேசுவேன் ஜீவனை விட்ட உடனே பரதேசில் போய் சேர்ந்து விட்டார். இந்த மனுஷங்க என்ன வேணால் செஞ்சுக்கிட்டோம், விட்டு தூரம் வாப்பான்னு சொன்னால் என் அருமை மகன் சதீஷ் தன்னுடைய தகப்பன் சவத்தை விட்டு தூரமாக போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் வைராக்கியம். ஆண்டுடைய கணக்கில் அது போய் சேர்ந்தது. இவரை நான் உயிரோடு, அதாவது அவங்க அப்பா எடுத்துக்கொண்டாலும் பரதேசில் சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் அவன் பேர் மேலே என்ன இருக்குன்னு ஆஃபீஸில் இப்படிப்பட்ட வைராகத்தை பாராட்டினான் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தேவனுக்காக வைரான்மாய் வாழ்கிறவர்களுக்கு தேவன் அளிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த இருதயத்தை காட்டிலும் பெரியவர் இருக்கிறாரா இல்லையா? ஹலோ, இருதயத்தை காட்டிலும் பெரியவர் இருக்கிறாரா இல்லையா? இந்த இருதயம் என்னென்ன ஆலோசனை பண்ணுதோ, என்னென்ன ஆசைப்படுதோ, என்னென்ன பண்ணுதோ, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக பார்க்குறார். அவர் அவர்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கவர். கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. தேவைதான், நமக்கு தேவைதான். ஆனால் அவர் கற்பனையை கை கொள்ளாமல் மாறி போயிட்டார். அந்த தேவை நமக்கு கிட்டி வராது. தூரமாக போகும். பின்னாடி என்ன பண்ணிவிடும், நெட்டிக்கிட்டு போயினே இருக்கும் அந்த ஆசீர்வாதம். ஆகையினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் சின்ன கூட்டமானாலும் இது பரிசுத்த கூட்டமாக இருக்கணும். இது சின்ன கூட்டமானாலும் இன்று ஆண்டவர் மத்தியாவசில் இறங்கும் பொழுது, ஒருவேளை இப்போ இறங்கினாராலும் கூட, அங்கே அமெரிக்காவில் ராத்திரி, இன்னைக்கு இந்த நேரம் நமக்கு பகல். ஒருவேளை அமெரிக்காவில் ராத்திரியாக இருக்கும்போது மத்திய ஆகாசில் ஆண்டர் வந்தாரன்னா, அப்படியே சபையோடு கூட நாம் அழகாய் மனவாட்டிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயம் நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு, நம்ம இருதயமே சாட்சியாக இருக்கும்படியாய் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க நம்மை நாமே முற்றிலும் அர்ப்பணிப்போம். அரைங்குறமாக இல்லை, முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் ராபோஜன பந்தியில் பங்கு பெறணும். அடுத்த வாரம் அதுக்கு அதுக்கு பங்கு பெறும்போதுன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போகாதீங்க. சுத்தப்படுத்தி, இருதயத்தை சுத்தப்படுத்தி, வெளிப்புறத்தை அழகுபடுத்துகிறது, அலங்கரிக்கிறது, மினுக்கிறது, இது எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனாலே இப்படிப்பட்ட காரியத்தில் இப்போ எத்தனை பொம்பளைங்க இருந்தாங்க, அவங்களால நிற்க முடியாது, தன் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்க முடியாது, தன் இருதயத்தில் அசூசியை வச்சுக்கிட்டு அப்படியே முகத்தில் தெரியுது. ஒரு அம்மா, நான் இப்போ தான் சொல்கிறேன், கடந்த 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்துச்சின்னு போனோம். குழந்தை பெற்ற அந்த தகப்பன் சின்ன வயசில் ஜபேரனாக இருந்தான். பிள்ளை அவங்க அப்பாவால் அவன் கெட்டு போயிட்டான், குடிக்காரனா மாறிட்டான். ஆனாலும் ஒரு குழந்தை பிறந்து செத்து போச்சு. மறுபடியும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு எல்லாமே போனால்,
நான் போயிட்டு அங்கே நிற்கிறேன். அந்த முகம் எப்படி போகுதுன்னா, ஒரு ஊழியக்காரை பார்த்து அப்படியே சொல்லுவாங்க. ஒரு ஊழியக்காரன்னா பாவிங்களா, ஊழியக்காரனா தருதரம் முடிச்சவங்களா, ஊழியக்காரங்க என்ன சபிக்கப்பட்டவங்களா, ஊழியக்காரன் நம்முடைய வீட்டில் காலை வைப்பாங்கன்னு சொல்லி ஏங்குகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே அந்த மகன் முதல்ல எங்கள் வாடகை கொண்டு வந்து நிறுத்தினேன். ஆண்டி ஒரு நேரத்தில் பெரியம்மானுமா, ஒரு நேரத்தில் சின்னம்மா, சித்தினுமா, ஒரு நேரத்தில் ஆண்டினுமா. அவன் தான் யார் புஜ்ஜி அந்த ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஜெபம் பண்ணா இல்லைடா, ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு என்ன வந்தது, கேஸோட வந்த நீ வீட்டுக்கு வந்தியா, அங்கே அந்த வந்த பிறகு செபித்த பிறகு அவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ அத்தனையும் கொடுத்தாரு. ஊழியக்காரன் கால் வச்சாலே ஆசீர்வாதம். நீங்கள் என் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். நான் போய் நின்று ஒரு ஷன பொழுதுல எனக்கு வேதனை, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சுட்டு போகுது. ஏந்து நாங்கள் சோஃபாவில் கால் வலிக்கு உக்காந்துருந்தா ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்றது வாலண்டியர். இப்படிப்பட்ட காரியமெல்லாம் பார்த்து நான் சரியாக போகல. அவன் கூப்பிட்டானே என் பொண்ணுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க நானேன்னு சொல்லி, ஆதியிலே எனக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தானேன்னு சொல்லி போனால் அந்த அம்மா, அவங்க அம்மா அப்படி மூஞ்சி அப்படி பண்ணிடுச்சு. எனக்கு வேதனை. ஆனாலும் திரும்பி வரக்கூடாது. ஊழியக்காரன் பெருந்தன்மையாக இருக்கணும், பொறுத்துக்கணும், மன்னிக்கணும். உள்ளே போனேன், இப்போ உட்காந்தேன், குழந்தைய தூக்கினேன், ஜெபம் பண்ணேன். கடைசியில் தாய்ப்பன் இல்லை. அவன் எங்கே ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் போனோன்னா, அவன் எப்போ வர்றது பண்ணுங்க, அவன் எப்போ வர்றது பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஆத்துமாவெல்லாம் இருதயத்தில் என்ன இல்லை, சுத்தம் இல்லை. வரவழைச்சவனா நம்ம தவறு செய்யும்போது வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எத்தனையோ யோசனை அந்த இருதயத்தில். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாம் எப்சிவா சபையில் நிற்க மாட்டாங்க. பரிசுத்தமாக இருக்கிறவங்க தான் நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க தான் பரிசுத்த சபையில் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. பரிசுத்த சபையில் பாவிகள் நிலை நிற்க மாட்டார்கள். ஆகினாலே நிறைய ஜனம் வேணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஜனமானாலும் அந்த கொஞ்சம் ஜனம் என் பிள்ளைங்க சவரம் அப்படியே என்னது சொன்னேன் இல்லைங்க, மேரி மாட்டு என்ன சொன்னேன் என் பிள்ளைங்க என்ன சொன்னேன், செல்வம் சவரம் அப்படின்னு சொல்வேன். 4 பேர் ஆனாலும் சவரமாக்கணும். அல்லேலூயா. போட்டுக்கிறது இல்லை, ஆண்டோடைய பார்வையில் வெளியேறப்படாது. நமக்கு பரலோகத்தில் இருக்குது பொண்ணு எல்லாம் கட்டடம் 12, அதான் வைடூரியங்க அது இதுன்னு 12 இருக்கும். நான் வெளிப்படுத்தலை. ஒரு அடுக்கு ஒரு இதில் இருக்கும். நமக்கு ஆண்டர் கட்டியிருக்கிறேன். தர பொண்ணுனால இருக்கும், பசும் பொண்ணுனால. நடக்கிறது சிமெண்ட்டோ டைல்ஸோ இல்லை. அதை உடம்புல போட்டுக்கன்னா உலகத்தில் விற்கிறோம். அல்லேலூயா. ஆகினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் தேவனுடைய பார்வையில் அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்று எங்கும் விருந்துக்கு போகக்கூடாது. கிறிஸ்துவங்களே வச்சா கூட போகக்கூடாது. அவங்க தான் வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்வார். கர்த்தர் நேரமாய் மூலமாக பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி நான் செபித்து கொஞ்ச நேரம் சிறுமையானதை ஆராதித்து நாம் முடித்து